இணைய புதுசா பல விஷயம் தெரிய வருது. அதாவது சசிகலாவை வந்து பொறி வச்சு மத்திய அரசு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரியும், ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தங்க சிறைத்துறைக்கு மாற்றப்பட்டாங்க, அவங்க போய் செக் பண்ணாங்க, அதுல இருந்து பல விஷயங்கள் வெளில வந்துச்சு, அவங்க விசில் ப்ளோயரா மாறி இருக்காங்க நினைச்சோம்னா அப்படிலாம் கிடையாது. இது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஹவாலா பணம் எப்படி கை மாறுச்சு. அதாவது உங்களுக்கு முன்னாடி இருந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம அதிமுகவோட சின்னம் முடக்கப்பட்டப்போ தினகரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வந்து லஞ்சமா கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு. ஒரு 10 கோடி ரூபாய் முன்பணமா கொடுத்திருக்காங்க, 50 கோடி ரூபாய் கைமாற போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கைமாற போகுதுன்றது யார் மூலமா போகுதுன்றது தான் சிபிஐ அதிகாரிகள் வந்து துருவி விசாரிக்கும் போது வேற ஒருத்தர் உள்ளுக்குள்ள வந்திருக்காருங்க. கர்நாடக மாநிலத்தோட முன்னாள் உள்துறை மந்திரி பரமேஸ்வரோட உதவியாளர் பிரகாஷ், அவரு தான் உள்ள வந்திருக்கார். அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் டெல்லிக்கு கூட்டு போய் கேட்கும்போது, ஐயா நான் வந்து தினகரன் எனக்கு தெரியும், ஆனா பணம் எல்லாம் நான் வந்து எதுவும் மாத்தி கொடுக்கல, ஆனா தினகரன் மூலமா வந்து பரப்பர அக்னஹார சிறையில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து கட்டுக்கட்டா பணம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் உளறி கொட்டிருக்கார். ஸோ அப்படிதான் வந்து இந்த 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காங்கன்ற விஷயம் வெளில வந்திருக்கு. ஸோ இதை வந்து நமக்கு சாதகமாக நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச மத்திய அரசு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதிகள் வச்சே வந்து சசிகலாவை குறி வச்சு வீடியோ காட்சிகள் உருவாக்கியிருக்காங்க. சசிகலாவுக்கு தெரியாமையே இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2 மாசமா பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறை வந்து கண்காணிக்கப்பட்டு வந்திருக்குங்க. சோ சசிகலா வந்து தனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வசதிகளையும் சிறைக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் அவங்க கைக்கு வந்த உடனே இதை வந்து நம்ம ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்திருக்காங்க. இப்ப இந்த வீடியோ எடுத்த பல கைதிகள் வந்து வெவ்வேறு ஜெயில்ஸுக்கு அந்த ஜெயில இருந்து மாற்றப்பட்டிருக்காங்க சார். இது யாருக்குமே தெரியாம நடந்திருக்கு. அடுத்ததா டிஐஜி ரூபா வந்து இந்த ஒரு விஷயத்துல முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டா கருதப்படுறாங்க சார். ஏன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல மத்திய மந்திரி ஒருத்தர் வந்து வசிச்சுட்டு வந்திருக்காரு. சோ அவங்களும் இவரும் வந்து காலையில ஒரு நாள் ஜாகிங் போயிட்டே பல விஷயங்கள் பேசிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் சசிகலா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அவங்களுக்கு தேவையான காய்கள் நகர்த்தப்பட்டு இப்போ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். சோ இது ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி திட்டமிட்டு இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எதுவா இருந்தாலும் சசிகலா அவர்கள் பொறி வச்சு பிடிக்கப்பட்டிருக்காங்கன்றது உண்மையான ஒரு விஷயங்க. இல்லை, ஆஸ் அன் ஆக்டர் அவர் கமல் சாருக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. அவர் எப்போவுமே இப்போ தான் வந்து என்னமோ வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு இப்போ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இஸ் ஆல்வேஸ் பீன், அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இஸ் ரைஸ்ட் இஸ் வாய்ஸ். கமல் சார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட ஒப்பீனியன் அவர் சொல்லியிருக்காரு. பட் இங்கே ஓட்டு போடுற எல்லாருக்குமே அதான் அந்த உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது பாராட்டவும் செய்யலாம், அவங்களுக்கு விமர்சிக்கணும்னு நினச்சா விமர்சிக்கலாம்.